ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த பேரை கேட்டாலே ஒரு குழப்பம் வருதா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு குறிப்பா நம்மள மாதிரி இளம் தலைமுறைக்காகவே டிசைன் பண்ண ஒரு பாலிசிய பத்தி அதோட எல்லா உண்மைகளையும் நாம அலசி ஆராய போறோம். நம்ம இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவர் நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரா? சில விஷயங்களை சொல்ல தயங்குறாரா? அப்படி என்னதான் அந்த உண்மைகள்? வாங்க அத உண்ண விடாம நோண்டி பார்க்கலாம். முதல்ல இந்த இன்சூரன்ஸ்னால வர்ற குழப்பமும் அதுக்கு பின்னால இருக்கிற உண்மைகளையும் பத்தி பார்க்கலாம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இல்லையா? சரி, இப்ப நம்மளோட மெயின் டாபிக் உள்ள போலாம். அதுதான் யுவா பாரத். நியூ இந்தியா அஷூரன்ஸ் கொண்டு வந்திருக்கிற இந்த பாலிசிய பத்தி தான் நாம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த பாலிசி யாருக்கெல்லாம் செட் ஆகும்? நீங்க இப்பதான் முதல் முறையா ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்களா? இல்ல உங்களுக்கு புதுசா கல்யாணமாகியிருக்கா? பெரிய பிரீமியம்லாம் கட்டாம ஒரு டீசென்ட்டான நிலையான பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இது உங்களுக்கான பாலிசியா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, பாலிசின்னு முடிவு பண்ணிட்டா அடுத்த கேள்வி வரும், தனியா எடுக்கலாமா இல்ல ஃபேமிலி ஃப்ளோட்டர்னு சொல்றாங்களே அப்படி எடுக்கலாமான்னு. ஃபேமிலி ஃப்ளோட்டர்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கொடை மாதிரி. அந்த ஒரு கொடைக்கு கீழே உங்க முழு குடும்பமும் வந்துடலாம். ஒரே ஒரு காப்பீட்டு தொகையை எல்லாரும் தேவைப்படும் போது பகிர்ந்துக்கலாம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இங்க பாருங்க, தனிநபர் பாலிசினா வீட்ல 4 பேர் இருந்தா 4 பாலிசி, 4 தனித்தனி கவரேஜ். ஆனா ஃபேமிலி ஃப்ளோட்டர்ல ஒரே ஒரு பாலிசி தான், அந்த ஒரு தொகைய எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். அதனால குறிப்பா இளங்குடும்பங்களுக்கு இது பணத்தை மிச்சப்படுத்த ஒரு சூப்பரான ஓகே, அடுத்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். நிபந்தனைகள். பாலிசி டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நாம கண்ணுல விளக்கெண்ண ஊத்திட்டு படிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். முதல்லயே ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். இது மேஜிக் பாலிசி மாதிரி இன்னைக்கு எடுத்தா நாளைக்கே எல்லாத்துக்கும் கிளைம் பண்ணலான்னு நினைக்காதீங்க. இதுல காத்திருப்பு காலம்னு ஒன்னு இருக்கு. இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா முதல் நாள்ல இருந்து கவரேஜ் உண்டு. ஆனா ஏற்கனவே உங்களுக்கு பிபி, சுகர் மாதிரி நோய்கள் இருந்தா அதுக்கு கவரேஜ் கிடைக்க 4 வருஷம், அதாவது 48 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த 40% நம்பரை பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு நிபந்தனை. உதாரணத்துக்கு, உங்க பாலிசி படி ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வாடகை உள்ள ரூம்ல தான் தங்க முடியும்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க கொஞ்சம் வசதியா இருக்கட்டுமேனு 8000 ரூபாய் ரூம்ல தங்கிட்டா என்ன ஆகும்? வெறும் அந்த 3000 ரூபாய் வித்தியாசத்தை மட்டும் நீங்க கட்டினா போதும்னு நினைக்காதீங்க. அதுதான் இல்ல, உங்க மொத்த ஆஸ்பத்திரி பில்லுல இருந்து ஒரு 30% வரைக்கும் பிடிச்சுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய நஷ்டம். சரி, அடுத்தது எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி பண விஷயம். உண்மையிலே ஒரு அவசரம்னா பணம் எப்படி நம்ம கைக்கு வரும்? அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த பாலிசியோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த கேஷ்லெஸ் வசதி. அதாவது நீங்க நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா உங்க கையிலேந்து ஒரு பைசா கூட கட்ட தேவையில்லை. இன்சூரன்ஸ் கம்பெனியே நேரா ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை கட்டிடும். அவசர நேரத்துல கடன் வாங்கணுமே, பணம் புரட்டணுமேங்கிற டென்ஷனே இல்லாம நிம்மதியா இருக்கலாம். இப்போ இருக்கிற நிலைமையில ஒரு 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் எடுத்தா போதுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. மருத்துவ செலவுகள் ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. ஒரு மெட்ரோ சிட்டில ஒரே ஒரு நாள் ஐசியூல இருந்தா கூட பில் 2 லட்சத்தை தாண்டுது. அப்படி இருக்கும்போது இந்த 5 லட்சம் எந்த மூலைக்கு? அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி, இன்சூரன்ஸை சுத்தி இருக்கிற கட்டுக்கதைகளும் சில கசப்பான உண்மைகளும். வாங்க நாம எல்லாரும் நம்புற சில பெரிய கட்டுக்கதைகளை ஒன்னொன்னா உடைக்கலாம். நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம், ஏன் சார் எனக்கு ஆஃபீஸ்லயே இன்சூரன்ஸ் இருக்கு, தனியா எதுக்கு இன்னொன்னு? இது ஒரு நல்ல கேள்விதான். ஆனா புரிஞ்சுக்கோங்க, உங்க ஆஃபீஸ் பாலிசி ஒரு வாடகைக்கு எடுத்த கொடை மாதிரி. மழை பெய்யும் போது உதவும், ஆனா அந்த வேலையை விட்டுட்டா கொடையும் போயிடும். ஆனா நீங்க எடுக்கிற தனிப்பட்ட பாலிசி உங்க சொந்த வீட்டு கூரை மாதிரி. என்ன ஆனாலும் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பாதுகாப்பா. அடுத்தது கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனினா கிளைம் சாங்ஷன் ஆக ரொம்ப லேட் ஆகும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு பெரிய பயம், சரிதானே? ஆனா உண்மை என்னன்னா அவங்க தாமதம் பண்றதில்ல. அவங்க ரொம்பவும் விதிமுறைப்படி செயல்படுறாங்க. இது ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா தெளிவா இருந்துச்சுன்னா கிளைம் வர்ற வேகத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது. இங்க தனிப்பட்ட வெறுப்புக்கு இடமே இல்ல, ரூல்ஸ் படி எல்லாம் நடக்கும். சரி, அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிகள் தான் நம்மள ஏமாத்துறாங்களா? எப்படி நம்ம கிளைம் ரிஜெக்ட் பண்ணலான்னு சான்ஸுக்காக காத்துட்டு இருக்காங்களா? இதுதான் அடுத்த பெரிய சந்தேகம். ஆனா புள்ளி விவரம் சொல்ற உண்மை என்ன தெரியுமா? ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும். கிட்டத்தட்ட 80% கிளைம் ரிஜெக்ஷனுக்கு காரணம் இன்சூரன்ஸ் கம்பெனி கிடையாது, நாம தான். ஆமா, பாலிசியோட விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் நம்ம சரியா படிக்காம அப்ளை பண்றது தான் முக்கியமான காரணம். அப்ப பாருங்க, கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்கு.
சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இறுதி முடிவு. எல்லாத்தையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சாச்சு. இப்ப கேள்வி இதுதான், இந்த பாலிசி உங்களுக்கு சரியானதா? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த பாலிசி எல்லாருக்கும் கிடையாது. அத நம்ம நேர்மையா ஒத்துக்கணும். இங்க பாருங்க, யார் இத வாங்கலாம், யார் இத தவிர்க்கிறது நல்லதுன்னு தெளிவா பிரிச்சு பார்க்கலாம். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், இந்த யுவா பாரத் பாலிசிங்கிறது தீப்பிடிச்சதுக்கு அப்புறம் கிணறு வெட்டுறவங்களுக்கானதில்ல, தீப்பிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் வாங்கி வைக்கிற மாதிரி அவசரம் வர்றதுக்கு முன்னாடியே திட்டமிடுறவங்களுக்கானது. உங்க பாதுகாப்பு உங்க கையில தான் இருக்கு. முன்கூட்டியே திட்டமிடுங்க, நிம்மதியா இருங்க.